சோம்பேறி ராமன் வேலைக்குப் போகிறேன் என்ற பெயரில் தினமும் ஊருக்கு வெளியே உள்ள பெரிய ஆலமரத்தடியில் தூங்கி நாளை பொழுதை போக்குவான். உண்மையேச் சிறாத அவன் அன்பான மனைவி மாலை அவர் திரும்பும்போது களைப்பாக இருப்பதைப் போல நடிக்கும் கணவனை பார்த்து மகிழ்ச்சியுடன் பாராட்டுவாள். அறுவடை நாளில் கூட குப்பன் வெறுமையுடன் வந்ததை பார்த்து அவள் மனம் உடைந்த கண்ணீர் விட அந்த வருத்தக் குரல் கோயிலிலிருந்த ஜேஷ்டாதேவியின் காதில் விழ, என்னை சோம்பேறிகளோடு ஒப்பிடுகிறார்கள் என்று மனம் நொந்து தங்கை லக்ஷ்மியிடம் ஆலோசித்து மாறுவேடத்தில் குப்பனுக்கு தங்க காசுகள் நிறைந்த பானையை அளித்தாள். ஆனால் அது இரவே திருட்டு போனது. பின்னர் அவனுக்கு அதிசய மோதிரம் கொடுத்தாள். அதையும் ராமன் ஆற்றில் குளிக்கும்போது தண்ணீரில் தவறவிட்டான். செய்யும் உதவியெல்லாம் வீணாகிப் போனதால் ஜேஷ்டாதேவி மனம் வருந்த, லக்ஷ்மி, உழைப்பு இல்லாமல் கிடைக்கும் செல்வம் ஒருபோதும் நிலைக்காது என்று அறிவுரை சொல்ல, ஜேஷ்டாதேவியும் அதையே குப்பனிடம் கூறினாள். உணர்ச்சியுடன் விழித்து கொண்ட ராமன் அன்று முதல் சோம்பலை விட்டு உழைத்து வாழத் தொடங்க, அவன் மனைவியும் தாயும் மகிழ்ந்ததுடன் ஜேஷ்டாதேவியும் மனநிறைவடைந்தாள்.